இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசியை வச்சு குழிப்பணியாரம் செய்ய போகிறோம். 1 கப் அளவு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். திரும்பவும் தண்ணி ஊற்றி ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 6 மணி நேரம் கழித்து பாருங்கள், ஜவ்வரிசி நமக்கு நல்லா ஊறிட்டு. இப்போ ஒரு கிண்ணத்து மேலே ஜல்லடையை வச்சு ஊற்றிக்கோங்க. ஜவ்வரிசியை மட்டும் ஜாரில் போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அதே ஜாரில் 1/2 கப் ரவை போட்டுக்கோங்க. 1 கிண்ணம் ஜவ்வரிசிக்கு 1/2 கிண்ணம் கரெக்டாக இருக்கும். 2 முட்டையை ஊற்றிக்கோங்க. 10 நிமிடங்கள் ஊறட்டும். 10 நிமிடங்கள் கழித்து பாருங்கள், நமக்கு நல்லா ஊறி இருக்கு ரவை. இப்போ இது கூட நீங்கள் 2 வாழைப்பழம் போட்டுக்கோங்க. எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல. 2 வாழைப்பழத்தை போட்டுட்டு 1/2 கப் அளவு சர்க்கரை தூள் போட்டுக்கோங்க. 1 சிட்டிகை அளவு உப்பு போட்டுக்கலாம், நல்ல சுவையாக இருக்கும். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க, மணமாக இருக்கும். இப்போ அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஜவ்வரிசி அரைச்சி வச்சதை போட்டுக்கலாம். போட்டு திரும்பவும் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம். மாவு பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. அதனால் நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றும் போது ரொம்ப சுவையாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் இந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் பால் இல்லைனாலும் பரவாயில்ல, தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இப்போ எல்லா குழியிலையும் எண்ணெய் தடவிட்டு மாவை ஊற்றிக்கலாம். அடுப்பை நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ நம்ம எல்லா குழியிலையும் மாவு ஊற்றியாச்சு. மேலே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் உங்கள்கிட்ட நெய் இருந்துச்சுன்னா நெய் ஊற்றிக்கிட்டால் கூட இன்னும் கூட உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். மூடி போட்டு 3 நிமிடங்கள் வேகட்டும். லோ ஃப்ளேம்லேயே வேக வைக்கணும். 3 நிமிடங்கள் கழித்து திருப்பி விட்டுக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிரும், வேகாது. நம்ம லோ ஃப்ளேம்லேயே மூடி போட்டு தான் வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா வேகும். இப்போ வெந்துருச்சு, நம்ம வெளியே எடுத்துடலாம். இந்த பணியாரம் பார்த்திங்கன்னா இப்படி செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு வாய்ப்புண் வயிற்றுப்புண் வராது. இருந்தாலும் சரியாயிரும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு பணியாரமும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். தேங்க்யூ.